நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இயேசு சிறு பெண்ணின் கையை பிடித்தார், உடனே அவள் எழுந்திருந்தாள். ஆமென். யூத ஜெப ஆலய தலைவன் எவ்வீரின் மகள் வியாதிப்பட்டு மரித்து போகிறாள். இயேசு கிறிஸ்து எவ்வீருவின் வீட்டிற்குள் பிரவேசித்து இறந்த அச்சிறுமியின் கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றதும் அச்சிறுமியின் உயிர் திரும்ப வந்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்திலும் வாசிக்கலாம். ஒருமுறை அமெரிக்கா தேசத்தில் ஒரு இளம் பெண் டிபியினால் அவதிப்பட்டு வருகிறார். அவருடைய இரு நுரையீரல்களுமே கெட்டு போய்விட்டன என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. அப்பொழுது அங்கு அவர்களுக்கு தெரிந்த ஊழியர் விகன் ஒர்த் என்பவரிடம் ஜெபிக்க ஆஸ்பத்திரிக்கு அழைக்கிறார்கள். அவரும் பாரத்தோடு ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள ஐசியூவுக்கு போய் ஜெபிக்க அனுமதி பெற்று அச்சிறு பெண்ணின் தலையில் கை வைத்து ஜெபித்ததுமே அந்த இளம் பெண் மரித்தும் விட்டார். பாவம், இந்த ஊழியருக்கு என்ன செய்வது என்றே தெரியாமல், நான் இப்படி பல மைல்கள் கடந்து வந்து நான் தலையில் கை வைத்ததுமா இறக்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் மனதுக்குள்ளே மன்றாடி ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். நம் தேவன் செய்த பல அதிசய அற்புதங்களை முன்வைத்து அவர் ஜெபிக்கிறார். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிறந்தவரே, எரிகோ கோட்டையை தகர்த்தவரே, ஜெப ஆலய தலைவனின் மகளை உயிர்ப்பித்தவரே என்று ஜெபிக்கும்போது நன்றி நன்றி நன்றி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லும்போது அந்த ஐசியூ யூனிட், அந்த அறையினுள் இயேசுவின் முகம் கண்டு அந்த இளம் பெண் உடலில் இயேசுவின் வல்லமை பாய்ந்ததையும் கண்டார். சிறிது நேரத்தில் அந்த இளம் பெண் உயிர் பெற்றும் விட்டார். அடுத்து அந்த இளம் பெண்ணை சோதித்த டாக்டர்கள் சொன்னது, அவளது அழுகிய இரு நுரையீரல்களுமே புதியதாக மாறிவிட்டதாக சாட்சியும் கொடுத்து விட்டார்கள். இது ஒரு நடந்த உண்மையான சம்பவமே. ஆம், எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, செத்த நிலவரத்தில் உள்ள வியாதிகளால் டாக்டர்களால் கைவிடப்பட்டதான ஒன்றுமே செய்ய முடியாத ஒன்றா? ஒருவேளை செத்து போனதான நிலவரத்தில் உள்ள உங்களது பிஸ்னஸ் காரியங்களா? அல்லது நான் எப்படி இந்த நிலவரத்தில் இருந்து வெளியே வர முடியும் என்று கூட நீங்கள் நினைக்கலாம். நான் எப்படி வெளியே நடமாடுவது? திருமண காரியங்கள் பிள்ளைகளுக்கு தடைப்பட்டு கொண்டே கூட இருக்கிறது என்று இப்படி பெரிய கவலை இருந்து கொண்டே இருக்கலாம். நம் தேவாதி தேவனிடம் அண்ட சராசரங்களை படைத்ததான சிருஷ்டி நாயகர், அதிசயமானவர், அற்புதங்களை செய்யும் ஒரே ஒரு தேவன் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். வருகிற நாட்களில் தேவனுடைய அற்புதத்தை நீங்களும் காண்பீர்கள். ஆமேன். God bless you.